எல்லாருக்கும் வணக்கம். இப்போ எல்லாருமே வந்துட்டு விஜய் வந்ததால், விஜய் நான் வந்துட்டு சிஎம் ஆக போகிறதால நிறைய பேருக்கு வந்துட்டு அவன் ஆயிடுவானா, வந்துடுவானா அப்படின்ற மாதிரி மற்ற அரசியல் மற்றும் மற்ற அரசியல் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ஒரு நல்ல அரசியல் வேணுங்கிறதுக்காக நாங்கள் எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கோம், நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். சரிங்களா? அதாவது இதுக்கு பின்னாடி நாங்கள் ஏன் இந்த அளவுக்கு ஒரு மனுஷனை வேற ஒரு மாற்றத்தை உருவாக்கணும், வேற ஒருத்தர் சிஎம் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, இதுக்கு பின்னாடி நிறைய எங்களுக்குள்ள நிறைய கஷ்டங்கள்லாம் இருக்குது. அது என்னன்னு இனோவா காரில் போகிறவங்களுக்கு தெரியாது. இனோவா காரில் நல்ல பட்ஜெட் காரில் நல்ல லக்ஸுரி காரில் போகிறவங்களுக்குலாம் தெரியாது. இங்கே நார்மலாக டூ வீலரில் போகிறவங்களுக்கும், ஸ்கூட்டியில் போகிறவங்களுக்கும், பைக்கில் போகிறவங்களுக்கும், ஆட்டோவில் போகிறவங்களுக்கும், மினி டிம்போவில் போகிறவங்களுக்கும், கவர்மெண்ட் பஸ்ஸில் போகிறவங்களுக்கும் இவங்களுக்கு தான் தெரியும். என்னன்னு கேட்குறீங்களா? நல்ல லக்ஸுரி நல்ல சொகுசு காரில் போகிறவங்களுக்கு வந்துட்டு ரோட்டில் இருக்கிற பள்ளமேடுலாம் தெரியாது. வண்டியில் போகிறவங்களுக்கு தான் அதனுடைய வழிவருத்தம் என்னன்னு தெரியும். ஏன்னா ரோடு வந்து இப்படி இருக்காது, இப்படியும் இப்படியும் இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா ரோடு போட்டிருக்காங்க, அங்கே ப்ளூ கலரில் ஒரே ஈவனாக இருக்குது அப்படின்றது. ப்ளூ கலரில் ரோடு ஈவனாக இருக்காது. அந்த ப்ளூ கலர் பெயிண்ட்டு கீழே தார் போட்டிருக்காங்கல்ல, அந்த கலர் மட்டும்தான் ஈவனாக தெரியும். அங்கே போட்டிருக்கல கீழே ரோடு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அவங்க வந்து ஒழுங்காக போட்டிருக்க மாட்டாங்க ரோட்டை. அதை கேட்டால் அதுக்கு பதில் என்ன சொல்லுவாங்கன்னா, நிறைய வண்டி போகுதுல்ல, எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்குதோ அங்கே இறங்கிடும். எந்த இடத்துல மேடாக இருக்கோ, அதாவது ரெண்டு ரெண்டு சக்கரம் போகிற இடம் வந்துட்டு அழுந்திடுமா. இந்த சென்டரில் இருக்க பிளேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து அழுத்தம் கொடுக்கலையா, ஸோ அந்த இடம் இறங்காதான். ஏன் ஹைவேலலாம் போடலையா? ஹைவேலலாம் வந்துட்டு எத்தனையோ டன்னெல்லாம் ஏற்றிட்டு போகுதுல லாரி, அங்கே வந்து ஏன் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கல? அங்கெல்லாம் ஈவனாக தானே இருக்குது. அப்போ கிராமத்தில் இருக்கிறவங்களாம் நாங்கள் முட்டாளா? அதாவது மேலேருந்து ஒருத்தவனா படிப்படியாக ஏமாற்றிட்டு வரோம். ஸோ உள்ளூர்லேயும் நம்மளை ஏமாத்துறாங்க, எல்லா இடத்துலையும் ஏமாத்துறாங்க. அதுக்கு வந்து நம்ம ஏமாறாதான் இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல தலைவர் நம்மளுக்கு இருக்கணும். ஒரு நல்ல தலைவர் இருந்தால் தான் அது ஏன் இப்படி நடக்குது, ஏன் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கீழேருந்து ஒருத்தவங்கள கேட்டு அது மேல் இடத்துக்கு போகணும். அப்போ கீழே இருக்கிறவங்களும் சரியாக இருக்கணும், மேலே இருக்கிறவங்களும் சரியாக இருக்கணும். சரிங்களா? அப்போது இதெல்லாம் சரி வரணும். சின்ன ரோடு போகிற விஷயத்துலேருந்து இன்னும் நிறைய விஷயம் இருக்குது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், இன்னும் நிறைய இருக்குது. நான் வந்துட்டு